ஹாப்பி சபத். இந்த பாடலானது நம்ம அனைவருக்கும் தெரிந்தமான ஒரு பாடல் தான். இந்த பாடலை எழுதியவர் ராபர்ட் ராபின்சன் என்பவர். இந்த பாடலை அவர் எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தார் அப்படின்றது நம்ம பார்ப்போம். 1735 17 வயதான இந்த ராபர்ட் ராபின்சன் தேவன் மீது எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் தனது நண்பர்களுடன் லண்டனில் வசித்து வந்தார். அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அவருடைய அப்பா இறந்து போயிட்டாரு. 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து சமூக நில அமைப்பு எதுவும் இல்லாத காரணத்தினால இவர் சிறு வயதில் இருந்தே வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. அவரை வழிநடத்தவும் அவரை நிலைப்படுத்தவும் அவருடைய தந்தையும் இல்லாத நிலையில் ராபர்ட் கெட்ட நண்பர்களுடன் சேர்ந்தார். ஒரு நாள் ராபர்ட் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஒரு பெண்ணை துன்புறுத்தி அந்த பெண்ணுக்கு மது ஊற்றி கொடுத்து அவரிடம் இலவசமா குறி சொல்லும்படி கூறினாங்க. அந்த பெண் ராபர்ட்டை சுற்றி காட்டி, நீ உன்னுடைய பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளை பார்ப்பாய், நீ நிறைய நாள் உயிரோடு இருப்பாய் என்று கூறினார். இந்த வார்த்தை ராபர்ட்டின் மனதை தொட்டது. நான் என்னுடைய பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று ராபர்ட் நினைத்தார். சில இரவுகளுக்கு பிறகு ராபர்ட் ராபின்சன் பாதி தீவிரமாகவும் பாதி விளையாட்டாகவும் மெத்தடிஸ்ட் மத குரு ஜார்ஜ் வைடர்லெவிட் நடத்தும் கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். மெத்தடிஸ்டுகளின் மூட நம்பிக்கையை பார்த்து சிரிக்க போகலாம் என்று சொல்லி தன்னுடன் சிலரை அழைத்து கூட்டத்திற்கு சென்றார். தனது பலவீனமான குணத்தை மறைக்க அவர் தன்னுடன் வந்தவர்களை பார்த்து இந்த கூட்டத்தை ஏளனம் செய்வோம் என்று கூறினார். வைடர்லெவிட் மத்தேயு 3:7 பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, பிரியம் காணும் குட்டிகளை வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த வசனத்தை வைத்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ராபர்ட் இந்த வசனத்தை கேட்டு பயத்துடனே கூட்டத்தை விட்டு வெளியேறினார். தனக்காக தான் வைடர்லெவிட் பிரசங்கம் பண்ணுகிறார் என்று உணர்ந்து ராபர்ட்டுக்கு ஏற்பட்டது. இறுதியில் தனது 20ஆம் வயதில் ராபர்ட் தேவனை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ண தொடங்கினார். சில நாட்கள் கழித்தது ராபர்ட் ஜார்ஜ் வைடர்லெவிட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் அவர் அவருடைய கூட்டத்தில் இருந்த மக்களின் முகத்தில் கண்ட மகிழ்ச்சியை பின்பற்றுவதாக கூறினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1757 அவர் தனது புதிய வாழ்க்கை மற்றும் புதிய நம்பிக்கையை கொண்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பாடலை எழுதினார். அந்த பாடலானது தாரம் சுத்தாவை தாரம் என்று பாடல்.